ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: குங்குமாங்கிதவர்ணாய குந்தேந்துதவளாய ச விஷ்ணுவாஹன நமஸ்துப்யம் க்ஷேமம் குரு சதா மம. இன்றைய பாடல்: வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா, வனமாலி ராதா ரமணா ಗಿರಿದಾರಿ ಗೋವಿಂದ, ನೀಲಮೇಘ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನೀಲಮೇಘ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ವನಮಾಲಿ ರಾಧಾರಮಣ ಗಿರಿದಾರಿ ಗೋವಿಂದ, ಭಕ್ತ ಹೃದಯ ಮಂದಾರ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ, ಭಕ್ತ ಹೃದಯ ಮಂದಾರ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ, ನಂದ ನಂದ ಗೋಪ ವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಂದ ನಂದ ಗೋಪ ವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, கிளி ஏன் பறக்கவில்லை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா அரண்மனையில வாழ்ந்து வந்தாரு. அந்த ராஜா 2 கிளிகளை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. குட்டியா இருக்கும்போதே, குஞ்சா இருக்கும்போதே அந்த 2 கிளிகளையும் வாங்கி அரண்மனையிலேயே ஒரு தோட்டத்தை அமைச்சு அந்த தோட்டத்துக்குள்ள அந்த 2 கிளியும் வளர்த்து வந்தாரு. கிளி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துச்சு. பறக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஒரு கிளி மட்டும் நல்லா பறந்துச்சு. ஆனால் இன்னொரு கிளி பறக்கவே இல்லை. அந்த ராஜாக்கு அந்த கிளியை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. தினமும் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற அந்த தோட்டத்துக்கு போய் கிளி பறக்குதா பறக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அந்த 2வது கிளி பறக்கவே இல்லை. அந்த முதல் கிளி அந்த தோட்டத்தை சுற்றி பறந்து பறந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. இந்த 2வது கிளி ஏன் பறக்கலை அப்படின்னு தெரிஞ்சிக்கவும் ஆர்வமானார் ராஜா. அந்த ராஜா, இந்த கிளியை பறக்க வைக்கிறவனுக்கு நான் நிறைய பொற்காசுகளை கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணார். பல பேர் வந்தாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அந்த 2வது கிளி பறக்கவே இல்லை. திடீர்னு அந்த ஊருக்கு ஒருத்தன் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜாவை சந்திச்சு, ராஜா, அந்த 2வது கிளியை நான் பறக்க வைக்கிறேன், ஆனால் அந்த தோட்டத்து பக்கம் அரை நாளைக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். ராஜாவும் அந்த தோட்டத்து பக்கம் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை நாள் அந்த மனுஷனுக்கு அந்த தோட்டத்துல இருந்து அந்த கிளியை பறக்க வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அந்த மனுஷன் அந்த தோட்டத்துல ஒரு விஷயத்த செஞ்சான். செஞ்சதுலேருந்து அந்த கிளி கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அரை நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா அங்க வந்து பார்த்தாரு. பார்த்த ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த கிளி நல்லாவே பறந்துட்டு இருந்துச்சு. அப்போது அந்த ராஜா பொற்காசுகளை அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு அந்த மனுஷன்கிட்ட அந்த கிளி எப்படி பறந்துச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னால், ரொம்ப சாதாரணமான விஷயந்தான் ராஜா, அந்த கிளி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரத்தோட கிளையில தான் உக்காந்துட்டு இருந்தது. அந்த கிளி அந்த உக்காந்த இடத்துலையே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போச்சே தவிர அது வேற எங்கேயுமே பறந்து போகாமலே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மரத்தோட கிளையை வெட்டிட்டேன். அப்போது அந்த கிளி கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழும்போது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அது பறக்க முயற்சி பண்ணுச்சு. அரை நாளில் பயந்து பயந்து எப்படியோ நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் கொஞ்சம் பொற்காசுகளை அந்த மனுஷனுக்கு கொடுத்தாரு. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம சில சமயத்தில் நம்ம இருக்கிற இடத்துலையே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம புது விஷயங்களை முயற்சி பண்ணாமலே விட்டுடுறோம்.
அப்போ கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம புது விஷயங்கள்ல முயற்சி பண்ணி பலவிதமாக சாதிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உக்காந்துட்டு இருக்கிற அந்த கிளையை வெட்டி விடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இருக்கிற இடத்துல சில சங்கடங்களை ஏற்படுத்தி சில வருத்தங்களை கொடுத்து நம்மளை அலர்ட் ஆக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவி பண்றாரு. ஆனால் பல பேர் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் உதவி பண்ணுறாரு அப்படின்னு உணராமல் அந்த கடவுளையே நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கிளியை போல் நம்ம குற்றம் சொல்லாமல் இது ஒரு சரியான தருணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது அந்த ராஜாக்கு நல்லாவே புரிஞ்சது, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கிளி ஏன் பறக்கவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.